வணக்கம். நேற்று செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் நானே இணைப்பதற்கு அந்த முன்னெடுப்பை எடுப்பேன் என்றும் தற்பொழுது அவர் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அழைப்பின் பேரில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு மூத்த தலைவர்கள் திண்டுக்கல் விரைந்திருக்கிறார்கள். உசிலம்பட்டியில் நடந்த மூக்கையா தேவர் நினைவேந்தல் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு திண்டுக்கல் விரைந்திருக்கிறார் RB உதயகுமார் அவர்கள். செங்கோட்டையனை தொடர்ந்து செல்லூர் ராஜுவும் அதிருப்தி என சொல்லப்படுகிறது. அழைப்பு இல்லாததால் தற்பொழுது வரை அவர் மதுரையிலேயே இருக்கிறார். மதுரையிலிருந்து திண்டுக்கல் பக்கம்தான் இருந்தாலுமே கூட செல்லூர் ராஜு அவர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்படவில்லை. EPS அழைப்பின் பேரில் பல்வேறு முக்கிய தலைவர்களும் தற்பொழுது அங்கு விரைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, தங்கமணி, காமராஜ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் தற்பொழுது திண்டுக்கல் விரைந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு முக்கியமான ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. செங்கோட்டையனை தொடர்ந்து செல்லூர் ராஜு அவர்களும் வெளிப்படையாக கருத்தினை தெரிவிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோமெனால் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த பொழுது பதிலளிக்க அவர் மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றுமே கூட செல்லூர் ராஜு அவர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்படவில்லை. அவர் தற்பொழுது சசிகலா ஆதரவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலுமே கூட வெளிப்படையாக அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்க மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சசிகலா அவர்களை சின்னம்மா என்றும் அவர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அழைப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மதுரை வந்திருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லூர் ராஜு அவர்களை தனது காரில் ஏற்ற மறுத்துவிட்டார். அதே போன்று அவர் முக்கியமான ஆலோசனை கூட்டங்களிலும் செல்லூர் ராஜு அவர்களை இணைத்துக் கொள்ள தொடர்ந்து மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்க போகிறது என்பது இன்னும் இன்று மாலை தெரிய வரும் அல்லது ஒரு சில நாட்களில் செய்தியாளர் சந்திப்பை EPS அவர்கள் நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்து வருகிறார். ஒரு விரிவான ஆலோசனைக்கு பின்பு இது தொடர்பாக கருத்தினை அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பும் வந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் இன்று முதல் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற முக்கியமான அறிவிப்பினை அஇஅதிமுக தற்பொழுது வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.